லாவர்ட்ஸுடைய 30வது பாடல், செயலற்ற செயலாக இருப்பவர். Whoever relies on the toe in governing men doesn't try to force issues or defeat enemies by force of arms. For every force there is the counter-force. Violence, even well-intended, always rebounds upon oneself. The master does his job and then stops. He understands that the universe is forever out of control and that trying to dominate events goes against the current of the toe. Because he believes in himself, he doesn't try to convince others. Because he is content with himself, he doesn't need others' approval. Because he accepts himself, the whole world accepts him. Whoever relies on the toe in governing men doesn't try to force issues or defeat enemies by force of arm. யார் ஒருவர் வெளியின் தன்மையில் வெளியுடைய ஆளுமையை செலுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் அதிகாரத்தையோ ஆற்றலையோ அதிகமான ஆற்றலையோ பயன்படுத்த மாட்டாங்க. எதிரியை வீழ்த்துவதற்கு கூட ஒரு அறம் இருக்கும், அவங்க அதிகாரத்தை பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்னு. ஃபார் எவ்ரி ஃபோர்ஸ் தேர் இஸ் அ கவுண்டர் ஃபோர்ஸ். எந்த விதமான ஒரு செயலுக்கும் அதுக்கு எதிர்விளை உண்டு. வயலன்ஸ், வன்முறை, நிஜமாவே நல்ல விஷயத்துக்கு அப்படின்னாலும் ஆல்வேஸ் ரீபவுண்ட் அப்பான் ஒன் செல்ஃப், அது சரி கிடையாது, எந்த விதத்திலும் விளைவை தராது. வன்முறை நல்ல விஷயத்துக்காக அதை கையாளக்கூடாது, அது எதிர்விளைவையே கண்டிப்பா விளைவிக்கும் அப்படின்றார். த மாஸ்டர் டஸ் இஸ் ஜாப் அண்ட் தென் ஸ்டாப்ஸ். குருவானவர் அவருடைய வேலை செய்கிறார், செயலை செய்கிறார், அமைதியாக இருக்கிறார். He understands that the universe is forever out of control. இந்த பிரபஞ்சம் ஒழுங்கு இணைவுக்கு ஏற்றவாறு நம்மால் கட்டுப்படுத்த இயலாத மிக பிரம்மாண்டமான ஒரு இயக்கம், அதை அவர் புரிந்திருக்கிறார். யாரு? குருவானவர். And that trying to dominate events goes against the current of the toe. இந்த பிரபஞ்சத்துல செயல்களை செய்து நம்முடைய இயல்புக்கு எடுத்து வர வேண்டும் நினைத்தால் பிரபஞ்ச ஓட்டத்துக்கு எதிராக செயல்படுகிறோம் என்று அர்த்தம். Because he believes in himself, he doesn't try to convince others. குருவானவர் தன்னை தெரிந்திருக்கிறார், தன்னோடு ஐக்கியப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால் யாருடைய ஒப்புதலும் அவருக்கு தேவையில்லை, யாருடைய அங்கீகாரமும் அவருக்கு தேவையில்லை. Because he is content with himself, he doesn't need others' approval. அவர் தன்னிறைவாக இருக்கிறார், அதனால் மற்றவர்களுடைய ஒப்புதல் அவருக்கு தேவையில்லை. Because he accepts himself, அவர் தன்னை உள்ளது உள்ளவாறு ஏற்றுக்கொள்கிறார். அவருக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும், நல்லவை அல்லவை. இந்த இயக்கங்கள் எல்லாவற்றையும் இந்த க்ஷணத்தில் முழுமையாக தன்னை ஏற்றுக்கொள்கிறார். முழுமையாக ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் இந்த பிரபஞ்சத்தை ஏற்றுக்கொள்கிறான், பிரபஞ்சம் அவனை ஏற்றுக்கொள்கிறது. அந்த மாதிரிதான் ஒரு குருவானவர். பிகாஸ் he accepts himself, the whole world accepts. அவர் தன்னை முழுமையாக ஏற்றுக்கொண்ட பொழுது இந்த பிரபஞ்சமே அவரை ஏற்றுக்கொள்கிறது, இந்த உலகம் அவரை முழுமையாக நம்பி ஏற்றுக்கொள்கிறது.